உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். சித்தாயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா, எண்வகை குன்மங்களுக்கும் ஒரு சிறந்த லேகியம் அண்ட லேகியம். நோய்களுக்கு சித்த பரிகாரம் பாகம் 1ங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்த முறை தான் இந்த பதிவு. குன்மம்னு சொல்லப்படுற அல்சர் வயிற்று பகுதியில் எங்கே வேணாலும் வரலாம். இந்த நோய் பொதுவாக ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற பாக்டீரியானால் வரும். விரதம் இருக்கிறது, சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, மாசடைந்த உணவு, நீர் போன்றவற்றைகளை எடுத்துக்கிறது, இது போன்ற பல காரணங்களாலேயும் நோய் வரும். இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா, கோழி முட்டை ஒரு 25, எலும்பிச்சம்பழம் ஒரு 25, சீரகம் ஒரு 25 பழம், சர்க்கரை 25 பழம், சோம்பு ஒரு பழம். நம்ம ஒரு 5 முட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கு இணையாக 5 எலுமிச்சம்பழம், 5 பழம் சீரகம், 5 பழம் சர்க்கரை, சோம்பு ஒரு 7 கிராம். முட்டைகளை உடைச்சி வெண்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். எலுமிச்சம்பழத்தை அறுத்து சாறு பிழிந்து தனியாக எடுத்துக்கிறோம். சீரகத்தையும் சோம்பையும் தனித்தனியாக சூரணமாக்கி ஒன்று கலந்து ஒன்றா வச்சுக்கிறோம். ஒரு சட்டியில் முட்டை, வெண்கரு, பழச்சாறு, சர்க்கரை இம்மூன்றையும் சேர்த்து ஒன்று சேரும்படி நல்லா கலக்கிக்கிறோம். ஒன்று சேர்ந்த அப்புறம் சிறு தீயில பாகுபதம் வர வரைக்கும் கிளறி கொண்டே இருக்கும். பாகுபதம் வந்ததும் பொடி பண்ண சீரக சோம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி லேகியம் பதத்தில் எடுத்துக்கிறோம். சூடாக இருக்கும்போதே நெய்யை சிறிதளவு சேர்த்து கிளறி அடுப்பில் இருந்து இறக்கிடணும். சூடு ஆறுன அப்புறம் சிறிதளவு தேன் சேர்த்து புட்டியில் பத்திரப்படுத்திக்கிறோம். இந்த லேகியத்தை கலர்ச்சிக்காய் அளவு காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட குன்ம நோயும் 2 வாரத்தில் குணமாயிரும். வயிற்று வலி எதுவாக இருந்தாலும் குணமாயிரும். உடல் சூடு தனியும். பசி எடுக்காதவங்க இந்த லேகியத்தை சாப்பிட்டு வர நல்ல பசி எடுக்கும். அறுவை சிகிச்சை பண்ணினா மட்டும்தான் குணமாகும்னு இருக்கிற குன்ம நோயாளியை கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த லேகியம் காப்பாற்றும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்தை செஞ்சு அதோட முழு பயனையும் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஏழில் சந்திப்போம். நன்றி.